ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்தவரை மெயின்ஸ் லெவலில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய ரீசனிங் எபிலிட்டி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்க்காம இருந்தால் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலில் இருக்குது, மேலே எங்கள் ஐகாட்லேயும் கொடுக்குறேன். அண்ட் இங்கே பாருங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ், இது நம்மளோட டெலகிராம் குரூப், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். நேற்று ரிசல்ட் வந்துச்சு, நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கிளியர் பண்ணாதீங்க, கவலைப்படவே தேவையில்லை. நம்ம எஸ்பிஐ கிளர்க்கை அடித்து தூக்கிடலாம். வாங்க டேரக்டாக ஸ்ட்ராட்டஜி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் சப்ஜெக்டை பொறுத்தவரை உங்களுக்கு 4 பாட்டாக நான் பிரிக்கிறேன் ஸ்ப்ரெட்ஸ். அதில் 5 பாட்டாக பிரிச்சிருந்தேன். ஆப்டிடியூடில் உங்களுக்கு 4 பாட்டாக நான் சப்ஜெக்டை பிரிக்கிறேன். இந்த 4 பாட்டை பர்ஃபெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸும் இங்கிலீஷும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அது லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆல்ரெடி ஆக்டிவ் வித் ஏகே எஸ்எஸ்சி சேனலில் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். டிஎன் பேங்கர்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி சேனலில் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்பீட் மேக்ஸை பொறுத்தவரை 3 டாபிக் இருக்குது. நம்பர் சீரியஸ், ராங் நம்பர், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பார்த்துக்காங்க. மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய நம்பர் சீரியஸ் அண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், சீரியஸ் 1, சீரியஸ் 2, சீரியஸ் 3 நம்மளே வீடியோ கொடுத்துருக்கோம், அதே போயிட்டு பாருங்கள். ஓகேங்களா? எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அப்ராக்சிமேஷன் ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணோம். எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கில் செஞ்சு விட்டுருச்சு அப்ராக்சிமேஷன். நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனேன். அண்டு எக்ஸாம் ஆல் நடுவில் எனக்கு எக்ஸாம் சிஸ்டம் ஆஃப் ஆனதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன், பிளாங்க் ஆனதுனால அப்ராக்சிமேஷன் என்னால் டைம் கன்சியூமிங் ஆச்சு. ஸோ இந்த 3 டாப்பிக்கையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை பேர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில். மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அசால்ட்டாக போவோம். அது நம்மளே அசால்ட் பண்ணி விட்டுறோம். அந்த தப்பை யாரும் பண்ண வேண்டாம். ஓகே, இது 3மே மெயின்ஸ் லெவலில், கிளர்க் மெயின்ஸ் லெவலில் எப்படி இருக்குன்னு நானும் வீடியோ கொண்டு வரேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஐ மாடரேட் லெவலில் இருக்கும், டிஃபிகல்ட் லெவலும் எக்ஸாமில் கேட்பாங்க. டிஐ தான் மெஜாரிட்டி ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணோம். இருக்கிறது 3 டிஐ இல்லை 4 டிஐ வரும். 3 to 4 டிஐயில் எய்தர் 1 or 2 டிஐ மாடரேட்டாக இருக்கும், 1 or 2 டிஐ டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி பட்சத்தில் நீங்கள் பிக் பண்ணணும். கரெக்டாக இந்த டிஐ எடுத்தால் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற டிஐயை நீங்கள் பிக் பண்ணணும். அதை இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க்லேயே ஒன்று அப்ரோச்சபிளாக இருக்கும், ஒன்று தொடவே முடியாத மாதிரி இருக்கும். தொடவே முடியாத மாதிரி இருக்கக்கூடிய பக்கமே நீங்கள் எட்டி கூட பார்க்காதீங்க. மாடரேட் லெவலில் அப்ரோச்சபிளாக இருக்கக்கூடிய டிஐயை செலக்ட் பண்ணி அதுலேயும் ஃபுல் 5 கொஷின் 6 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எல்லாத்தையும் அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 4 கொஷினா 3 கொஷினா எத்தனை கொஷின் முடியுதோ அத்தனை கொஷின் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப கஷ்டமான பேப்பராக இருந்தால் 3 கொஷின் கூட நல்ல அட்டம்ப்டாக இருக்கும், லோ அட்டம்ப்ட்டு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். டிஃபிகல்ட் ஸ்லாட்டில் மேக்ஸிமம் நான் மாடரேட் பேப்பர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களால் அப்ரோச் பண்ணக்கூடிய டிஐ 2 இருக்கும். அடுத்த பார்ட் கேஸ்லெட். இந்த கேஸ்லெட் தான் எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் மெயின்ஸில் குவான்ஸில் 25 28 மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் டெஃபினெட்லி இந்த கேஸ்லெட் எனக்கு நிறைய இடத்துல கை கொடுத்துருக்கு. எப்போல்லாம் நான் கேஸ்லெட் அட்டன் பண்ணுறனோ அப்போ என்னோட அட்டெம்ப்ட் அதிகமாக இருந்திருக்கு. எல்லாராலையும் கேஸ்லெட் அட்டன் பண்ண முடியாது, எல்லா டைம்லேயும் அட்டன் பண்ண முடியாது. கேஸ்லெட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது, அது இந்த சொல்கிறேன் இருங்க. ஸோ கேஸ்லெட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணணும். அப்புறம் ஈஸியாக இருக்கக்கூடிய டிஐயை பிக் பண்ணி 2 அட்டன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கேஸ்லெட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தால் இது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேஸ்லெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கேஸ்லெட் அட்டன் பண்ணிவிட்டு டிஏ அட்டன் பண்ணலாம், இல்லைனா டிஏ அட்டன் பண்ணிட்டு கேஸ்லெட் அட்டன் பண்ணலாம். பட் அர்த்தமெட்டிக்கை நீங்கள் லாஸ்ட்டாக தான் அட்டன் பண்ணணும். ஏன் அர்த்தமெட்டிக் நீங்கள் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ உங்ககிட்ட லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த 5 மினிட்ஸில் நீங்கள் ஒரு கேஸ்லெட் எடுத்து சால்வ் பண்ண முடியாது. பேக் மைண்டில் டைம் ப்ரெஷர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு காரணம். 2வது காரணம், அப்படியே நீங்கள் அந்த டைம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி கடைசி 5 நிமிஷத்தில் நீங்கள் சால்வ் பண்ணி கேஸ்லெட் ஆன்சர் எடுத்தாலும் கொஸ்டின் நம்பர் 1 to 5 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மார்க் பண்ணுறதுக்குள்ளே டைம் சப்மிட் ஆகி அடுத்த செக்ஷனுக்கு போயிடும்.
இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால லாஸ்ட்ல நீங்க அரித்தமெட்டிக் சம்மை அட்டன் பண்ணணும். அப்படி லாஸ்ட்ல நீங்க அரித்தமெட்டிக் சம்மை அட்டன் பண்றதுனால கண்டிப்பா இந்த டைம் ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். நீங்க 5 நிமிஷத்துல இந்த ஒரு அரித்தமெட்டிக் சால்வ் பண்ணாலையும் ஓகே தான். மேக்ஸிமம் 2 நிமிஷம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய டார்கெட் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 3 நிமிஷம் இருக்கிறதுனால நீங்க ஒரு ரிலாக்ஸ்டு கண்டிப்பா டைம் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல எடுக்கக்கூடிய அரித்தமெட்டிக்க இந்த சம்மை ஆன்சர் கிராக் பண்றது தான் ஷார்ட் டர்ம் டார்கெட்டா இருக்கணும். அடுத்து நீங்க அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு இன்னொரு பெஸ்ட் கொஸ்டினை பிக் பண்ணிட்டு அடுத்த அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ஸ்மால் டார்கெட்டாக வைக்கணும் லாஸ்ட் 5 மினிட்ஸு. அப்போ தான் நீங்கள் அந்த டைம் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு டிஐயோ ஒரு கேஸ்லோ எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி டைம் ப்ரெஷரில் உங்களால் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட், கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணும்போது ஸ்பீட் மேக்ஸில் எனி 2 டாபிக்ஸ் இல்லைனா 3 டாபிக்ஸ்க்கும் போன வருஷம் கேட்டிருக்காங்க. அதை நான் காட்டுறேன் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. போன வருஷம் கேட்ட பேட்டர்னு காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட். இப்படி தான் இருக்கும் எக்ஸாம். ஓகேங்களா? டெஃபினெட்லி இந்த ஸ்பீட் மேக்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஐ பிக் பண்ணி 2 அட்டன் பண்ணுங்க. அண்டு கேஸ்லெட் அட்டன் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. அப்படி கேஸ்லெட் உங்களால் முடியாது, இல்லை தெரியாத பேட்டர்ன் கிராக் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அரித்தமெட்டிக் சம்ஸில் 2 or 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. 5 கொஸ்டின் ஒரு கேஸ்லெட் அட்டன் பண்ணால் அது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரித்தமெட்டிக்காக போனால் அந்த டைமில் 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். எனி 4 to 5 டாபிக்ஸ் நீங்கள் அரித்தமெட்டிக்கை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? 4 to 5 டாபிக் மினிமம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அரித்தமெட்டிக்கில் அந்த டைமே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ணி இந்த செக்ஷனை கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் இயரில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டிஏ 3 டிஏ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. இந்த இதில் எனி 2 டிஏ அப்ரோச்சபிளாக இருந்திருக்கும். ஒரு கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. வென்யூ டயக்ராம் பேஸ்டு கேஸ்லெட். தெரிஞ்சவங்க ஈஸியாக 3 மார்க் வாங்கியிருப்பாங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. வென்யூ டயக்ராம் எல்லாருக்குமே தெரியாது. ஒரு சில நேரத்தில் வென்யூ டயக்ராம் கேட்பாங்க. மேக்ஸிமம் டைம் 5 மார்க் கொஸ்டின் கேட்டு ஏபிசிடி 4 பேர் மேல் ஃபீமேல் இல்லைனா எனி கேட்டகரி பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி பட்சத்தில் அது கொஞ்சம் அப்ரோச்சபிளாக இருக்கும். அந்த மாதிரி கேஸ்லெட்லாம் ரொம்ப லாஜிக் தேவையில்லை. அங்கே நான் அந்த வீடியோ கொண்டு வரேன். கேஸ்லெட்டில் ஒரு நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் யோசிச்சிட்டிங்களா அப்படின்னா அந்த கேஸ்லெட்டை கிராக் பண்ணிடலாம். அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் வேணும். அப்போ இந்த டிஐ கேஸ்லெட் அட்டன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸ்பீட் மேக்ஸில் பாருங்களேன், இங்கே 3 டாப்பிக்குமே கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படி. சம்டைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எனி 2 இல்லைனா ஒரே ஒரு டாபிக் மட்டும் கூட கேட்பாங்க. ஒரு சில வருஷங்கள்லாம் வெறும் அப்ராக்சிமேஷன் மட்டும் 5 இல்லைனா வெறும் நம்பர் சீரியஸ் ராங் நம்பர் மட்டும் 5 கொஸ்டின் இது மாதிரி இல்லைனா சீரீஸாக வரும். இந்த சீரியஸ் 1 சீரியஸ் 2 சீரியஸ் 3 கேட்டு 3 கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைனா இண்டிவிஜுவல் கொஸ்டின் கேட்டு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைனா வெறும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் கேட்பாங்க. இல்லைனா இது மாதிரி மிக்சராக கூட கேட்பாங்க. ஏன்னா நமக்கு 4 ஷிஃப்ட் நடக்குது. எந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட்டில் வரணும்னு நமக்கு தெரியவும் தெரியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எது கிடைக்குதோ அந்த ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். டிஐ பெஸ்ட் 2 டிஐ பிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். கேஸ்லெட் அட்டன் பண்ணுங்கள். அப்படி கேஸ்லெட் தெரியலனா இன்னொரு டிஏ கிராக் பண்ண பாருங்கள். அந்த டிஏ கிராக் பண்ண முடியலன்னா நீங்கள் டைரெக்டாக அரித்தமெட்டிக்கும் குவான்டிட்டி கம்பேரிசனுக்கும் போயிடுங்க. ஒரு சில பேர் குவான்டிட்டி கம்பேரிசன் ஈஸியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அரித்தமெட்டிக் ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் லாஸ்ட் 5 மினிட்ஸில். இப்படி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் உங்களுடைய அட்டெம்ப்டை மேக்ஸிமைஸ் பண்ணலாம் இந்த அப்ரோச் மூலயமா. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட டெலகிராம் குரூப், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் வரலனா கூட பரவாயில்ல, எஸ்பிஐ கிளர்க்கு அடித்து தூக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஒன் செகண்ட். இதுதான் ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? டெஃபினெட்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா ஹை ஸ்கோர் நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக போய் அங்கே இந்த அப்ளை பண்ணக்கூடாது. இங்கேயே ஒரு 4 to 5 days உட்காந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.